வணக்கம். நிஃப்டி ஜூன் ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்டு ஜூன் 15 2026 அன்று ட்ரெண்ட் எப்படி இருக்க போகுது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் அதிகாலை 1:55 ஜூன் 13, 2026 அன்று எடுக்கப்பட்டது. ஜூன் 12, 2026 அன்று மிகப்பெரிய ஏற்றம். சரி, இப்போ இது என்னென்னா, ஜூன் 15, 2026 அன்று எப்படின்னா இந்த ஏற்றம் தொடருமா அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ கிஃப்ட் நிஃப்டி கொஞ்சம் டவுனில் வர்த்தகமாகி கொண்டிருக்கிறது. அப்போ இந்த நிலைகளுக்கு இடையில் வர்த்தகம் என்றால் டூ வே ட்ரெண்டு, அதாவது 23,719 கடக்காமல் இதற்கு கீழே வர்த்தகம் ஆக வேண்டும். அதே சமயம் 23,335 உடைக்காமல் மேலே வர்த்தகமாக கொண்டு வந்தால் இதற்கு இடையில் டூ வே ட்ரெண்டு. அதனால் எந்த பக்கம் வேணுமானாலும் அலைப்பாயலாம். அதுதான் சரி. இப்போ 23,719 கடந்து ஹோல்டு செய்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரேலி 24,071 வரை போக வாய்ப்புண்டு. ஆனால் இதற்கு இடையில் எந்த இடத்திலும் சப்ளை வரலாம். அதனால் ரிவர்சல் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த இடத்தில் ஜாக்கிரதையாக இருக்கும். அதே சமயம் எங்கே பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, 23,303, 23,335 இந்த நிலைகளில் தான் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இங்கே வந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு வாங்கலாம். ஆனால் அதே சமயம் 23,303 உடைக்கக்கூடாது. இதுதான் நிலைகள். இதற்கு தகுந்தாற்போல் உங்கள் வர்த்தகத்தை அமைத்து கொள்ள வேண்டும். இப்போ டெக்னிக்கலாக பார்த்திங்கன்னா, ஜூன் 15, 2026 அன்று என்னென்ன நிலைகள் போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது டெக்னிக்கலாக பார்த்திங்கன்னா 24,071 ஃபஸ்ட்டு டார்கெட்டு. அடுத்த டார்கெட் 24,454.60. இதற்கிடையில் சப்ளை இருக்கும். அதாவது 24,454.60க்கும் 24,838.60க்கும் இடையில் சப்ளை இருக்கும். இதுதான் நிலைகள் மேலே ஏறும்போது. ஆனால் இந்த ஹெடில் இதுதான். அதனால் இங்கே சப்ளை இருக்கும். சரி, அதே சமயம் கீழே போகும்போது டிமாண்ட் எங்கே இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இதை உடைத்தால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, 23,303 உடைத்தால் இறக்கம் 22,918.60 வரை இருக்கும். அப்புறம் இதற்கிடையில் 22,534.60க்கும் 22,918.60க்கும் இடையில் வர்த்தகம் நடந்தால் அது மிகப்பெரிய பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஆனால் இப்போதைக்கு இந்த நிலைகள் தான், அதாவது இந்த நிலைகளுக்கு இடையில் மிகப்பெரிய போராட்டம் திங்கட்கிழமை என்று இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு தகுந்தபோல் உங்கள் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.